ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. சார், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? 10ல் குரு வந்தால் என்ன நடக்கும்? வேலை பறி போகும். இப்போ போகாது. ஏன் மேட்டர்னா குரு உச்சபலம் பெறுகிறார். நான் உங்களுக்கு சொன்னது தான், உச்சபலம் பெறக்கூடிய குருவுக்கு கண்டிப்பாக கன்சல்டண்ட்டாக நீங்கள் மாறுவீங்க. அதாவது 10 பேருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தொழிலில் இவங்க உட்காரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். என்ன, நீங்கள் ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷன் கிடைக்கும். நான் தான் மேனேஜர் ஆகிட்டேன்னு சொல்லி பாஸுக்கு போய் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. மெயின் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வெளியூர் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். வேலை கன்ஃபார்மு, வேலை நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல சீட்டில் உட்காந்து நீங்கள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் இனிமேல் கலெக்ஷனும் பார்க்கணும், சேல்ஸும் பார்க்கணும், இனிமேல் பிராண்டிங்கும் பார்க்கணும். இந்த மாதிரி பலவிதமான வேலைகளை மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த எல்லா செக்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கணுங்கிற மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் போகிற மாதிரியும் வரும். குரு 10ஆம் பாவத்துக்கு உச்சம் பெறும்போது வீட்டில் பாட்டியோட ஹெல்த்து, தாயாரோட ஹெல்த்து, 10ஆம் இடம்னா கர்மஸ்தான். அதனால் வீட்டில் யாரோ ஒருத்தருடைய ஹெல்த்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், கவனமாக இருக்கணும். தொடை பகுதிகள் பேசிக்கலாக அதில் பிரச்சனை வரக்கூடிய சின்ன கொழுப்பு கட்டி மாதிரி, லிப்போமா மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி முடிச்சுக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை. அது குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது, தன குடும்ப வாக்குஸ்தானம். அதனால் பொருளாதாரமும் நடக்கும், கமிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும். சில பேர் நாளைக்கு காலையில் பார்க்கலாங்கம்பாங்க, அப்புறம் ஆளை காணாமல் போயிடுவாங்க. அந்த கமிட்மெண்ட், கொடுத்த வாக்கு, கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம். அதே மாதிரி ஃபினான்ஸ், பொருளாதாரத்தில் சரியான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஜப்தான நகைகள் அடகு வச்சுருக்கேன் சார் அப்படின்னா அதெல்லாம் மீட் எடுக்கக்கூடிய தன்மை. அப்போ பணங்காசு நல்லா வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க. உங்கள் வீட்டில் உட்காந்து சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். வீட்டிலே நான் எங்கேயும் போகிறதில்ல சார், வீட்டில் தான் இருக்கேன், நான் வீட்டில் ஒரு கடை போட்டிருக்கேன் சார், அது நல்லா ஓடுது சார், நான் ஃப்ரெஷ் ஜூஸ் கடை போடுறேன், காய்கறி மார்க்கெட் கடை போடுறேன், சூப்பர் மார்க்கெட் போடுறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நடக்கும். சில பேர் கிரட்சி நடத்துவாங்க, குழந்தைகளுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமானது துளாராசி நண்பர்கள் ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் குரு பார்வை இருந்தாலும் குடும்பஸ்தானத்துக்கு காசு பணத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 10ஆம் இடம் கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி, இல்லையா இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ஓவராக வெளியே போகிற மாதிரி ஒரு டெம்பரவரியான ஒரு பிரிவு. ஆனால் அது உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது. அது சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு சண்டை போட்டு வேணும்னே பிரியறது. இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஆனால் மாணவ மாணவிகளுக்கு பொற்காலம்னா பொற்காலம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்குலாம் ஹாஸ்டலில் சீட்டு கிடைக்குது, வேறு மாநிலத்தில் சீட்டு கிடைக்கிறது, இல்லையா நான் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும், மெரிட்லேயே அடிப்பீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எப்போ நீங்கும்? வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கன்னி ராசிக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அந்த எவ்வளோ சூப்பராக இருக்கிறதுன்னு நான் சொல்கிறதே துளாராசி நண்பர்களுக்கு ஒரு 3 மாதம் ட்ரெய்லர் மாதிரி காட்டிட்டு போவோம். அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு பெரிய பணம், இன்ஃபேக்ட் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு பணத்தை நீங்கள் வாங்கக்கூடிய, இல்லைன்னா ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு குரு கேது காம்பினேஷன் சிம்மத்தில் சேரும். துளாராசி நண்பர்களுக்கு பெரிய ஜாக்பாட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3-4 மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இவர்கள் வெளிநாடுகளில் போய் இல்லை வெளியூர்களில் போய் தொழில் தொடங்கினா அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கனால அடிக்கடி வெளியூர் பிரயாணம், அங்கேயே போய் செட்டில் ஆக முடியாது. ஆனால் என்னென்னா 2-3 பிரான்ச் வெளிநாட்டில் தொடங்கிட்டு அங்கங்கே போய் பார்த்துட்டு வர்றது, அங்கங்கே போய் முடிச்சுட்டு வர்றது, ப்ராஜெக்ட் இருக்கும்போது மட்டும் முடிச்சுட்டு வர்றது, இல்லை டெம்பரவரியாக 8 மாதத்துக்கு மட்டும் அந்த வேலைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கெல்லாம் இவங்க போயிட்டு வருவாங்க. அண்ட் அது பெரிய அளவுக்கு வச்சுக்கணும்.
கண்டிப்பா குழந்தைகளுக்கு ரொம்பவே கல்வி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ குழந்தைகள் மேற்படிப்புக்கு வெளிநாடுகள் போறது, வெளி மாநிலங்கள் போறது, இது வந்து சிறப்புகள் கொடுக்கும். அது நடந்தே தீருமா? ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனிக்கு வந்து டைரக்டா குரு பார்வை இருக்கும்போது, அவங்க கண்டிப்பா வெளியூர் போனா தான் நல்லா. இப்போ வீட்லயே ஒரு குழந்தை படிக்குதுன்னா, அது ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து படிச்சா விளங்காது. தனியா ஒரு ரூம் இல்லையா, தனியா அந்த குழந்தை படிக்கணும். சில பேர் குரூப் ஸ்டடீஸ் பண்றேன்னு சொல்லி மங்களம் பாடுவாங்க. அந்த மங்களம் பாடுற வேலையை விட்டுட்டு தனியா உட்காந்து படிச்சீங்கன்னா சரியான ஸ்கோர். பேரண்ட்ஸ் யார் பார்க்குறீங்களோ உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ தனியா ஒரு இடம் கொடுங்க. அவங்க அங்க உட்காந்து படிக்கட்டும். தனியா டேபிள், தனியா சேரு. அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும்போது அவங்க தனித்தன்மையாக நிற்கும்போது அது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். ஐயா 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. ஐயா விதிக்கு எல்லாம் விதிவிலக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் தாங்க இந்த சாஸ்திரம். 10ஆம் இடத்துல குரு உச்சமாகத்தான் இருக்கிறார். உங்கள் பதவியை பறிப்பார் தான். சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார், ப்ரொமோஷனை கொடுப்பாருங்க. என்னன்னா செக்ஷனில் இருக்கிறவரை தூக்கி சூப்பரண்ட் ஆக்குவார், சூப்பரண்டாக இருக்கிறவரை தூக்கி மேனேஜர் ஆக்குவார், மேனேஜராக இருக்கிற தூக்கி எம்டி ஆக்குவார், எம்டியை தூக்கி பிரசிடென்ட் ஆக்குவார், சேர்மன் ஆக்குவார். இப்படி தாங்க 10ல் இப்போது உச்ச குருவாக இருக்கக்கூடிய, அதுவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேதுவோடு சேர்ந்து கேளை யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் உங்களுடைய பதவியை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய, பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குதுங்க. ஏற்கனவே நடந்த ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு 6 மாதம் 8 மாதமாகவே கோச்சார ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. இதுலேயும் கூடுதலாக உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் யோக தசைகள் இருந்தால் கூடுதல் நன்மைகள் உண்டு. 6-8 திசைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னும் சிலர் ஒரு 5% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட தொழில் ரீதியாக இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, பித்தளை, வெண்கலம், இந்த மாதிரி கோவில் பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், குத்துவிளக்கு செய்பவர்கள், மஞ்சள் கிழங்கு பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள், இந்த மாதிரி மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள், இவர்கள் எல்லாருமே வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை போர்க்கக்கூடிய விதமாக கொஞ்சம் ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். கொஞ்சோண்டு தான். எதிரிகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிரி நண்பனாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது எல்லாம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியை உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினால் கொஞ்சம் கூடுதலாகவே தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெருசாக துளாராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான யோக அமைப்பு. வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள். அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தூர இடத்துல இருக்கிற அம்மாவை கவனிக்க முடியலையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை வரை இப்போ குரு பகவான் பார்க்க போகிறார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். இது வரைக்குமே வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், இங்கே வாங்க, அதாவது இதை கொடுக்க முடியல, அதை கொடுக்க முடியலையேன்ட்டு வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய இனிமையான குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 குரு பெயர்ச்சி. துளாராசி நேயர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய உச்சம் பெற்ற குரு எப்படிங்க இருக்கும் சார்? சூப்பராக இருக்கும் சார். சார் தயவு செஞ்சு சொல்கிறேன் சார், 5 வருஷமாக நாங்கள் நொந்து போயிட்டோம். மருத்துவ செலவு கொடுத்து டாக்டர் வீட்டுக்கு எல்லாத்தையும் முதல்ல டாக்டர் செலவு கம்மியாகுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னா மருத்துவ செலவு குறையும், கிரானிக் ப்ராப்ளம் வராது, செய்யாத குற்றத்துக்கு அவமானங்கள் போகும். இதுவரையில் கூட இருந்த சபார்டினேட் உங்களுக்கு உதவாமல் இருப்பாங்க, இப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அந்த டேபிள் மாறும். நீங்கள் அந்த உற்சாகமாக வேற ஒரு டேபிள் எதிர்பார்த்தீங்கல்ல, அந்த டேபிள் கிடச்சிடும். இங்கே மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களை சேர்ந்து கை தட்டுவாங்க. சார் சூப்பர் சார், அவர் இருக்கும்போது எங்களை நல்ல உற்சாகப்படுத்தியே வேலை வாங்குவார் சார் அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இவங்கெல்லாம் முதலாளிகிட்ட சொல்லி உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு மார்க் வாத்தியார் ரொம்ப நல்லா போடுவார். நீங்கள் இது வரைக்கும் 80 மார்க் வாங்கி அவர் 70 மார்க் போட்டிருந்தார். இப்போ 80 வாங்கினா 90 போடுவார். குரு சாதகமாக இருக்கார். ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த
ஃப்ளாட்டில் எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒரு காலத்தில் ஃப்ளாட்டில் நிம்மதியாக இருந்தது. ஆனால் இப்போ ஃப்ளாட்டுன்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர் வீடு பக்கத்து போர்ஷனில் இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்மளை புரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, மேலே கீழே இருக்கிறவங்க நல்லவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா டொம் 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 டிஸ்கோ தான் டெய்லி. தூக்கம் இல்லை, உடம்பு பிரச்சனை, அதனால் வியாதி. குரு பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பெயர்ச்சியோடு சேர்ந்து ராகு கேது பெயர்ச்சி கூட இந்த வருஷம் இருக்குது. அந்த மாதிரி சில ராகு கேது பெயர்ச்சிகளும் சில வீட்டில் வந்து சேர்ந்துடும். அப்போ தான் நமக்கு அந்த உற்சாகமே போயிடும். நான் வீடே வாங்காமல் வாடகை வீட்டில் இருந்தேன் சார், நிம்மதியாக இருந்தேன். சொந்த வீடு வாங்கி நான் பிரச்சனையை வச்சுக்கிட்டேன்னா இப்போ உங்களுக்கு வீடு மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், வருமான மாற்றம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இந்த வருமானம் வந்ததுனால கடன் தீரும். இதை எல்லாத்தை விட ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது. ஏதோ காரணங்கள். எங்கள் ஜோதிடர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, உங்கள் ஜோசியர் சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு அந்த நகை போடுற சவரட்சணை ஒத்து வரல, அதனால் ஜோசியர் மேலே ஒரு பழியை போட்டு விட்டாங்க. இப்போ அதெல்லாம் கல்யாணத்தில் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். எனக்கு ஆம்பளை குழந்தையே இல்லை சார், இந்த ஆண் குழந்தை கிடைக்குமான்னா ஆண் குழந்தை கிடைக்கும். ஆட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸுன்னு சில விஷயங்கள் இதில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்க, போய் பாருங்கள். அதெல்லாம் சயின்ஸு ஃபிக்ஷன்ஸ் இருக்குது, அதை படிங்க. அதில் படித்து அந்த மெத்தடில் வந்து ஆட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை வந்து படிச்சிங்கன்னா, அந்த மெத்தடு நிறைய பேருக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்குது. கோயில்களுக்கு போங்க, தானங்கள் பண்ணுங்கள், தர்மங்கள் பண்ணுறதை விட இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உற்சாகம் தரக்கூடிய உச்ச பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடு தப்பு இல்லாமல் செய்யுங்க. காசி, ராமேஸ்வரம், கயா போயிட்டு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. இந்த தர்ப்பணம் கொடுத்தீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க, இந்த ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு இந்த 12 ராசிகளில் யாருமே கிடையாது. உற்சாகம் தரும் என்றது பணம், பட்டம், பதவி அத்தனையும் சேர்ந்துதாங்கிறது ஒரு உண்மை ரகசியம். துலா ராசிக்காரர்களுக்கு குரு வந்து மிதுன ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். தொழில் ஸ்தானமான கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய உச்ச வீடு. குரு தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று, அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்று நிற்கும் பட்சத்தில் உங்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு வருமான ரீதியாகவும் சரி, இப்போ தொழில் ரீதியாகவும் சரி, இருக்கக்கூடிய சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சூழல், வேலை சூழல்லாம் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக மாறப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்து குரு, 10ஆம் இடத்துல ஒரு பாவியே கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து அசுப கிரகங்களான சனி, செவ்வாய், ஏதோ ஒரு கிரகம் இருக்கணுன்றது இதுதான் நல்லது அப்படின்றது ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் இங்கே வந்து உங்களுக்கு சுபகிரகமே வந்து உட்கார போகிறாரு, குரு பகவானே வந்து உட்கார போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உச்சம் பெறக்கூடிய வீடாகவும் உங்களுடைய 10ஆம் இடம் இருக்கிறதுனால, 10ஆம் இடம் சொல்கிறது வந்து துளாராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமாக வரக்கூடியது வந்து கடகராசி. அந்த கடகராசியில் தான் முழு சுபகிரகமான குரு பகவான் உச்சபலம் அடைகிறாரு. அந்த உச்சபலம் அடையக்கூடிய காலத்தில் தான் இப்போ இருக்க போகிறோம். நம்ம இனி ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து ஓராண்டுகளுக்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அங்கேருந்து சிறப்பான அற்புதமான தன யோகங்களை வந்து துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதாவது உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. குரு தன்னுடைய அவர் இருக்கிற இடத்த விட, அவர் ஸ்தானத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் கொடுக்குற பலத்தை விட அவர் பார்க்குற இடங்களுக்கு அவர் வந்து பல யோகங்களை கொடுப்பார். அந்த வகையில் துளாராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துக்கும், அப்புறம் உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கும், அப்புறம் உங்களுடைய 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம், இந்த 3 ஸ்தானங்களுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. இதன் மூலிமா உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது, உங்களோட சொல்வாக்கு உயரப்போகுது, உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுது, வண்டி வாகன யோகம், தாயார் வழி சொத்து ஆதாயங்கள், இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. அப்புறம் முக்கியமாக குறிப்பாக 6ஆம் இடம், 6ஆம் இடம்ன்றது வந்து ருணரோக சத்துருஸ்தானம், நோய், எதிரி, கடன் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். கடனால் இல்லை ஆரோக்கிய பிரச்சனைகள்னால சங்கடப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இனிமேல் அந்த பிரச்சனைகள் இருக்க போகிறது கிடையாது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து குருவுடைய அனுகூல பார்வை வந்து
ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த காசு வராமல் இருக்குது, வரா கடன்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்கள் கையில் வந்து சேரப்போகுது. ரொம்ப நாள் ஆச்சு இவன் கொடுக்கவே மாட்டான்ப்பா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற நபர் வந்து இந்தாங்க மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட ரொம்ப காலதாமதப்படுத்திட்டேன், உங்கள் காசை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லி வட்டியோடு திரும்ப கொடுத்துட்டு போகிற அளவுக்கு காலம் மாறிடுச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு சிறப்பு யோகங்களை வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை வந்து கொடுக்க போகிறார். அந்த 10ஆம் இடம் அப்படின்றது வந்து கடகராசியாக நீர் ராசியாக வருது. அந்த நீர் ராசியில் மீன ராசிக்குரிய நீர் ராசிக்குரிய குரு பகவான் வந்து அமர்றது வெளிநாட்டு யோகங்களையும் கொடுக்கும், வெளிநாட்டு பயணங்களையும் கொடுக்கும். ஜூன் மாதம் வந்து அமரக்கூடிய குரு பகவான் இம்மிடியேட்டாக அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள், வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கை சூழலில் பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வர போகிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய பார்வைகள் ரொம்ப சிறந்த இடங்களுக்கு, அதாவது தனஸ்தானமான குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழல் கண்டிப்பான முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு சனி பகவான் இருந்துகிட்ருக்காரு. அது வந்து மீன ராசியில் இருந்துகிட்ருக்காரு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல யோக பலன் தான். அந்த சனிக்கே குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. குரு பார்வைப்படக்கூடிய குரு சனி தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிறதில்லை. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது அப்படின்ற அளவுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து இந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் நிச்சயமாக மக்களுக்கு துளாராசிக்காரர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம்.